بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الامور محدثاتها كل محدثة بدعة كل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளிலே சிறந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும் வழிகாட்டலிலே சிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலாகும் காரியங்களிலே மிகவும் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படும் புதியவைகளாகும் ஒவ்வொரு புதியவையும் அனாச்சாரமாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நாளை மறுமையிலே நம்மை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று அழகுமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழியை நினைவு கூறியவனாக என்னுடைய ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க எல்லாம் நல்லடியார்களே, அருமை சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ கு அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் நரக நெருப்பை விட்டு தற்காத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நரக நெருப்பை விட்டு நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சேர்த்து அல்லாஹ் சொல்கிறார். உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது என்று. அப்போ அந்த நரக நெருப்பை விட்டு நாம் நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி, நரகத்தை விட்டு நாம் பாதுகாப்பு தேடிக் கொள்வது எப்படி என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப நரகத்தை விட்டு நாம் தூரமாக வேண்டும் என்றால் சொர்க்கத்திற்கான தகுதிகளை நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தை படைத்திருக்கிறான், நரகத்தை படைத்திருக்கிறான் என்றால் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கான தகுதி உடையவர்களை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் அனுப்புகிறார். நரகத்திற்கு செல்லக்கூடிய தகுதி உடையவர்களை அல்லாஹ் நரகத்திற்கு அனுப்புகிறார். இரண்டு சாராருக்குமே தகுதிகள் இருக்கிறது. அது எதை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது என்றால் அவர்களுடைய செயல்பாடுகளை வைத்து நிர்ணயம் செய்யப்படுகிறது. நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ் சொல்லக்கூடிய தகுதிகளை நான் வளர்த்துக் கொண்டால் நான் சொர்க்கத்திற்கு செல்லுவேன். நரகத்திற்கு ஒரு மனிதன் செல்கிறான் என்றால் நரகத்திற்கு என்று அல்லாஹ் எதை தகுதியாக வைத்திருக்கிறானோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தவன் நரகத்திற்கு செல்லக்கூடியவனாக இருப்பார். அப்ப நாம் சொர்க்கத்திற்கு செல்ல ஆசைப்படுகிறோம். அதற்காக நம்முடைய உள்ளத்திலே நாம் அதிகமான ஆசைகளை ஆர்வத்தை காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்காக நாம் நம்முடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய தகுதிகள் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொண்டால் நம்ம நரகத்தை விட்டு நம்மை நாம் தற்காத்துக் கொள்ள முடியும். அப்போ நம்ம சொர்க்கத்திற்கு செல்லணும்னா நம்ம கிட்ட இருக்க வேண்டிய அடிப்படை தகுதி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திற்கு உங்களை அழைத்து செல்வதை எதை தலையாய விஷயமாக சொல்கிறாரோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேடிக் கொண்டோம் என்றால் நாம் சொர்க்கத்திற்கு சென்று விடலாம்.
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டும் பொழுது, நீங்கள் அல்லாஹுக்கு இணை கற்பித்து விடாதீர்கள். யார் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தடை செய்து விடுகிறார். அப்ப சொர்க்கத்தை தடை செய்கிற, சொர்க்கத்தை நம்மை விட்டு தூரமாக்குகிற ஒரு காரியம் அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம். அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்றால் அது நம்மை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கக்கூடிய காரியம், அது நரகத்திற்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம நரகவாசியாக ஒரு மனிதன் மாறுவதற்கு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு காரியமே போதுமானது. யார் நரகத்திலே இருப்பார்கள் என்றால், யார் அல்லாஹ்வை விட்டு வேறொருவரை இறைவனாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய இடத்தை வைத்து பார்த்தார்களோ, அவர்கள் நரகத்தினுடைய எரிபொருட்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லித் தருகிறார். இறைமறுப்பாளர்கள், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறைவன் வைக்க வேண்டிய இடத்திலே வேறொன்றை வைத்து பார்த்தவர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே சொல்லித் தருகிறார். அல்லாஹ் விரும்பாத ஒரு காரியம், அல்லாஹ்வால் மிகவும் கண்டிக்கப்படக்கூடிய ஒரு காரியம் இணை வைப்பு என்ற ஒன்று. ஏன் அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான், ஏன் அல்லாஹ் அதை அங்கீகரிக்க மாட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைத்திருக்கிறார். நம்மை படைத்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அனைத்தையும் தந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுத்து, நமக்கு சிந்தனையை கொடுத்து, எது நல்லது, எது கெட்டது, எது நேர்வழி, எது அசத்தியம், எது கடவுள், எது கடவுள் இல்லை என்பது நம்முடைய உள்ளத்திற்கு உணரக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தந்திருக்கிறார். எல்லாத்தையும் சிந்திக்கக்கூடிய மனிதன் இதை மட்டும் சிந்திக்க மாட்டான் என்று சொன்னால் அவன் எந்த நிலையில இருப்பான் என்பதை நாம் நிலையில சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் சிந்திக்கிறான், உலக விஷயத்திலே கரெக்டா சிந்திக்கிறான். மனுஷன் ஒரு வீடு கட்ட போறான், ஒரு மெட்டீரியல் வாங்க போறான் வீட்டுக்குன்னு சொன்ன 10 பேரை விசாரிக்கிறான். இந்த மெட்டீரியல் எந்த கடையில கரெக்டா கிடைக்கும், இந்த மெட்டீரியல் ஒரிஜினலா எங்க கிடைக்கும், இது கம்மி விலையில எங்க கிடைக்கும், இது எந்த இடத்துல வாங்கினா ரொம்ப நாள் லைஃப் வரும், எந்த கம்பெனி வாங்கினா நமக்கு நல்லது, இப்படி விசாரிப்புகளை இந்த உலக விஷயங்களிலே தேடி அலையக்கூடிய மனிதன் கடவுளை வாங்கும் பொழுது இப்படி அவன் தன்னுடைய நேரத்தையோ தன்னுடைய சிந்தனையோ செலுத்துகிறானா என்றால் செலுத்துவது கிடையாது. சர்வ சாதாரணமாக கடவுளாக அங்கீகரித்துக் கொள்கிறார். கல்லை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறான், மரத்தை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறான், பறவையை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறான், விலங்குகளை கடவுளாக ஆக்கிக் கொள்கிறான். ஒரு கையிலே கட்டிவிட்டு அதற்கு ஒரு கடவுளுடைய அந்தஸ்தை கண்டு விடுகிறான். வீட்டிற்கு எதிரே ஒரு படிகாரக்கல்லையும் ஒரு செடியையும் தொங்க வைத்து விட்டு அது நமக்கு வரக்கூடிய பாவங்களில் இருந்து, தீமைகளில் இருந்து பாதுகாக்கும் என்று நம்புகிறான். இறந்து போன மனிதனை அடக்கம் செய்துவிட்டு அதிலே சில பூக்களை சந்தனத்தையும் பூசிவிட்டால் அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்று நம்புகிறான். வீட்டிற்கு எதிரிலே 4 குர்ஆன் வசனத்தை எழுதி தொங்கவிட்டு விட்டால் அதுவே போல நம்ம வீட்டில் எந்த முஸ்லிமுக்கும் வராமல் இருப்பதற்கு எந்த நம்பிக்கையில இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்துகிறான். எல்லாமே இறைவனத்திலே வந்து சேர்ந்துவிடும். உலக விஷயத்துல கரெக்டா நேர்கோட்டில் பயணிக்கக்கூடிய மனிதன், ஒரு கத்திரிக்காய் 2 ரூபாய் விற்கும் பொழுது அப்படியே போய் கூடையில அள்ளி போடாத மனிதன், 2 ரூபாய் தானே அப்படியே கூடையில அள்ளி போட்டுருவோமா? சொத்த கத்திரிக்காய், சுருங்கி போன கத்திரிக்காய், நல்ல கத்திரிக்காய், முத்தல் என்று பெருக்கி இந்த உலகத்தினுடைய விஷயங்களில் தனக்கான தேவைகளை முயற்சி செய்து கொள்ளக்கூடிய மனிதன், அல்லாஹ்வை தேடக்கூடிய விஷயத்தில, படைத்த இறைவனை பார்க்கக்கூடிய விஷயத்தில இப்படிப்பட்ட சிந்தனையை அதற்கான அதற்கான முயற்சிகளை இறைவனே கிடையாது. சர்வ சாதாரணமாக கடவுளை அவனை ஏற்றுக்கொள்கிறார். நிர்பந்தமான சூழல் என்று எதுவுமே கிடையாது. கடவுளை இவன் இதைத்தான் வணங்க வேண்டும் என்ற நிர்பந்தம் இந்த உலகத்தில் யாரும் எந்த மனிதனுக்கும் ஏற்படுத்தவில்லை. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் காலகட்டத்திலே இருந்ததை போல அல்லாஹ்வை மட்டுமே வணங்குகிறேன் என்று ஒரு மனிதன் சொல்வதனால் இந்த உலகத்திலே இன்றைக்கு என்ன பாதிப்பை மனிதன் அடைந்து வருகிறார்? அல்லாஹ் மட்டும்தான் வணங்குவேன் என்று சொல்றதுனால யாராவது எதிர்த்து வந்ததில்லை, நீ அல்லாஹ் மட்டும் வணங்கக்கூடாது, உங்களுடைய கடவுளை சேர்த்து வணங்கணும் என்று சொல்லக்கூடிய உலகத்திலே எத்தனை
இன்றைக்கு உலகம் பரவிய அத்தனை நாடுகளிலும் நீங்கள் எடுத்துக்கொண்டால் கடவுளை வணங்கக்கூடிய விஷயத்தில அவனுடைய உரிமைகளை பேணி அவன் வணங்கிக் கொண்டே இருக்கிறான். யாரும் எந்த தடையும் விதிப்பது கிடையாது. ஏதோ சில மாநிலங்களிலே ஏதோ சில இடங்களிலே அதற்கான சில பிரச்சனைகள் திரும்புகிறதே தவிர படைத்த இறைவனை வணங்குவதற்கு எந்த பிரச்சனையும் உலகத்திலே நோக்கி கிடையாது. ஆனாலும் உண்மையான கடவுளை மனிதன் தேடுகிறான் என்றால் அலட்சியமாக இருக்கான். கடவுள் தேடக்கூடிய விஷயத்திலே, கடவுளை பார்க்கக்கூடிய விஷயத்திலே, அல்லாஹ்வை பார்க்கக்கூடிய விஷயத்திலே சரி கஷ்டமா கடவுளை தேடி கண்டுபிடிப்பது, ஒரு கடவுள் என்பதை ஒரு மனிதன் அங்கீகரித்துக் கொள்வது அது கஷ்டமான விஷயமா என்றால் கஷ்டமே கிடையாது. ஒரு மனிதன் கோபமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் இல்லை, கோபப்படக்கூடிய நேரத்துல ஒரு மனிதனுடைய உள்ள உண்மையை பேசுமா. ஒரு மனிதன் ரொம்ப கோபத்தில் இருக்கிறான் பாருங்க, உச்சபட்ச கோபத்தில் ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அவனுக்கு அநியாயங்கள் அக்கிரமங்கள் தலைக்கு ஏறி ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில ஒரு மனிதன் பேசக்கூடிய வார்த்தை இருக்குதுல்ல, அது சைக்காலஜிக்கலா சொல்றான். அவன் உண்மையை தான் பேசுவான் அந்த மனுஷன் அந்த நேரத்துல. அதுக்குத்தான் அல்லாஹ் சொல்றான், ஒரு மனிதன் அநீதி வைக்கப்பட்ட நேரத்திலே அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனை இருக்குதுல்ல, அதற்கும் அவனுக்கும் எந்த குறையும் கிடையாது. அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வதற்கு அதுவும் ஒரு அடிப்படை காரணம். ஒரு மனிதன் அநீதி வைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு நிறைய தவறுகள் பாவங்கள் அவனுக்கு எதிராக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த மனிதன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை உண்மையானதாக இருக்கும். அப்படி இந்த உலகத்திலே அதிகமான மனிதர்கள் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? அவனுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிராக பதச்ச வார்த்தை இருக்கிற அவன் பார்த்துக்குவாங்க. இது முஸ்லிம்கள் மட்டும் பயன்படுத்திய வார்த்தை கிடையாது. உலகத்திலே பௌத்தத்தை வழங்கக்கூடியவர்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள், யூதர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்று இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய நம்பக்கூடிய அத்தனை மதத்தவர்களும் பயன்படுத்திய வார்த்தை இது. அப்ப இறைவன் ஒருவன் இருக்கிறார். அப்ப அந்த இறைவனுக்குரிய தகுதிகள் என்ன, அவனுடைய ஆற்றல்கள் என்ன என்பதை மனிதன் தன்னுடைய உள்ளத்தால் சர்வ சாதாரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். இந்த உலகத்தை பார்க்கிறான், இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட விஷயங்களை பார்க்கிறான், இந்த உலகத்திலே இருக்கக்கூடியதை வைத்து அல்லாஹ்வை அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய பார்வையை வைத்து விளங்கிக் கொள்ள முடியாது. அல்லாஹ் நம்முடைய பார்வை இருக்குதில்லை, கண் பார்வை, இதை வைத்து ஒரு மனிதன் அல்லாஹ்வை எப்படி கணக்கு போட்டு வர முடியும்? எப்படிப்பட்ட படைப்பாளர் நுண்ணறிவாளன் என்பதை சர்வ சாதாரணமாக விளங்கிக் கொள்ள முடியும். உலகத்திலே ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைக்கு விழித்திரை கிடையாது, விழித்திரை இல்லை. அந்த விழித்திரை இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு விழித்திரையை ஏற்படுத்துவதற்காக உலகத்திலே இருக்கக்கூடிய பெரும் பெரும் மருத்துவர்கள் எல்லாம் ஒன்று கூடுகிறார்கள். எப்படியாவது இந்த குழந்தைக்கு ஒரு விழித்திரையை நம்ம என்ன செய்யணும், நம்ம அசம்பிளியா ரெடி பண்ணி எப்படியாவது அது கண்ணில வச்சிடணும்னு நினைக்கிறான். விழித்திரையை எடுத்து வைக்கணும். அதுக்கு என்னென்ன ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டுமோ அத்தனை ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ளக்கூடிய அந்த மருத்துவ உலகம் இறுதியில ஒரு விஷயத்தை அறிந்து கொண்டு படைத்த இறைவனை தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. ஒவ்வொரு நரம்புக்கும் இடையில இருக்கக்கூடிய முடிச்சுகளையும் அதிலே இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய இணைப்புகளையும் பார்த்து அந்த மருத்துவ உலகம் வியந்து நிற்கிறது. எப்படிப்பட்ட படைப்படாயிரு, இந்த கண்ணை வச்சு படைத்திருக்கக்கூடிய அந்த இறைவன் இவ்வளவு விஷயங்களை ஏற்படுத்தி இருக்கிறானே. ஒரு பார்வை என்ன சும்மா சாதாரண விஷயமா? ஒரு மனிதனுக்கு பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது அவனுடைய வாழ்க்கையில மிக மிக அத்தியாவசியமானது. பார்வை என்ன சும்மா பார்த்துட்டு கடந்து போறது பார்வையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதனை பார்த்திருப்போம், இங்கே எதேச்சியா பார்த்தோம், அவரை நம்ம மறந்துட்டோம்னு வைங்களேன். அவர் நம்ம பார்த்து கேட்கிறார், என்ன ஒரு நாள் நீங்க சந்திச்சு, நான் மறந்துட்டேங்க, எப்ப சந்திச்சேன்னு தெரியல. அன்னைக்கு நீங்க இந்த கடற்கரையில நின்றுட்டு இந்த இடத்துல ஒருத்தர் பேசிட்டு இருந்தீங்க, அந்த நேரத்துல நாங்க வந்த பாருங்க, ஏதாவது ஒரு குழுவை எடுத்து கொடுத்த உடனேங்க அவர் போட்டுட்டு இருந்த சட்டை என்ன கலரு, அவர் எந்த வாகனத்துல அந்த நேரத்துல வந்தாரு, எவ்வளவு நேரம் நம்ம கிட்ட நீங்க பேசினாரு, என்னென்ன தகவல்கள் பேசினாரு, அத்தனையும் நம்ம மூளை கொண்டு வந்து சட்டை போட்டுக்கிட்டே இருக்கும். பார்வையாலதான் பார்த்தோம் ஒரு தடவை. அவர் ஒரு குழு கொடுத்த உடனே அந்த பார்வை எதையெல்லாம் பார்த்ததோ அத்தனை விஷயத்தையும் கொண்டு வந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எவ்வளவு பெரிய மெமரி தேவை! இன்னைக்கு போன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய லேப்டாப்ல எவ்வளவு மெமரிகளை கொண்டு வந்து சேவ் பண்ணி நம்ம வச்சாலும் மெமரி ஃபுல்லா இருக்கு, அடிக்கா திரும்பி புது மெமரியை மாற்றணும். அப்படி எங்கேயாவது மனிதனுக்கு மெமரி ஃபுல் எங்கேயாவது மூளை காட்டுதா?
மெமரி ஃபுல் ஆயிடுச்சுப்பா, இதுக்கு மேல நீ ஏதாவது பார்க்கணும்னா மூளையை கைட்டு வேற மூளையை மாத்து, புது மெமரி நீ செட் பண்ணி, இதுக்கு மேலதான் இன்ஸ்டாலேஷன் கரெக்டா இருந்தாலும் இதுக்கு மேல நீ பேசுறது நீ பார்க்கறதெல்லாம் பதிவாகும் என்று சொல்லி எங்கேயாவது மூளை நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குறா, தகவல் கொடுக்குறதா? எதுவுமே கிடையாது. இதுவரை உலகம் படைக்கப்பட்ட இது நாள் வரை மூளை எந்த தகவலும் மனிதனுக்கு இப்படி கொடுத்தது கிடையாது. மூளை குழம்பி போயிடுச்சுன்னா எந்த செயல்பாடும் மூளைக்கு இருக்காது தவிர, மூளை நல்ல இருக்கக்கூடிய மூளை, இந்த உலகத்தில் பெரும் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடித்தவர்களுடைய மூளைகளில் கூட இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தது கிடையாது. அதை கூட கணக்கிட்டு சொல்கிறார்கள். இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட இத்தனை கண்டுபிடிப்புகளுக்கும் இத்தனை விஷயங்களுக்கும் மனிதனுடைய மூளை இதுவரை பயன்பாட்டிற்கு வந்திருக்கக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு 10% தான் என்று சொல்கிறார்கள். 90% மூளை பயன்பாட்டுக்கே வரலன்னு சொல்றான். 90% மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குது. இவ்வளவு கண்டுபிடிப்புகளுக்குமே மனிதனுடைய மூளை பயன்பாட்டில் வந்திருக்கக்கூடியது ஒரு 10% தான். அதை கொஞ்சம் பிரஷர் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னும் எவ்வளவு இருக்கிறது என்று அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய தகவல்களை பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வை அறிந்து கொள்வது என்பது மனிதனுக்கு சர்வ சாதாரணமானது. ஆனாலும் மனிதன் என்ன செய்யறான்? அலட்சியப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். டாக்டருக்கு படிக்கிறார், எம்பிபிஎஸ் படிக்கிறார், மருத்துவத்துறை நல்ல உயர்ந்த நிலையில இருக்கிறார். நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது பின்னாடி பார்த்தோம்னா இத்தனை சிலைகளுடைய படங்கள், இத்தனை கடவுள்கள் என்று சொல்லி அத்தனை கடவுளுடைய தெய்வங்களுடைய படங்கள் என்று அவன் மாற்றி வைத்திருக்கிறான். இவ்வளவு பெரிய படிப்பு படித்திருக்கிறார். எதையோ சிந்தித்த இந்த மனிதன் அல்லாஹ்வை பற்றி, படைத்த இறைவனை பற்றி சிந்திக்க மறந்து விட்டானே என்ற அவன் மீது ஒரு கருணையான பார்வைதான் நமக்கு வருகிறது. மனிதன் அல்லாஹ்வை சரியான முறையை நம்ப வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையை கடைபிடிக்க வேண்டும். அது அவன் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய தகுதியாக இருக்கிறது. அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லித்தரணும். எந்த நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் படைத்த அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கடவுளை மட்டும் நினைக்கிறார். அது ஒண்ணு போல நமக்கு சொர்க்கத்தை கொண்டு செல்லக்கூடிய தகுதிகளிலே முதல் தகுதி அதுதான். அல்லாஹ் நம்மிடத்தில் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல ஒரு நபித்தோழர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கான ஒரு இலகுவான வழிமுறை எனக்கு சொல்லித்தான். நம்ம நிறைய இடத்துல போவோம், ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ணி போறோம்னா, இங்க இருந்து சிதம்பரம் போனோம்னா நம்ம இப்படி வடலூர் வழியா போனா நல்லதா அல்லது கடலூர் வழியா போனா நல்லதா, எது ரூட்டு சரியா இருக்கும், அல்லது குடும்பப்பாறை வழியா கொண்டு போனா நல்லதா, இப்படி ஒரு இடத்துல விசாரிப்போம் இல்ல, இலகுவான வழியை கேட்போம் இல்ல. அந்த மாதிரி நபிகள் நாயகத்துடைய தோழர் நபிகள் நாயகத்திற்கு கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இலகுவான வழிமுறையை சொல்லுங்களேன். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், நீ அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல். அதிலே நீ உறுதியாக நில், அது ஒன்று போதும் நீ சோனம் செய்வதற்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும், அதிலே நம்முடைய வாழ்க்கையை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அவனை தவிர எந்த நிலையிலும் வேற எங்கேயும் கொண்டு அந்த தலையை காத்திடக்கூடாது, நம்முடைய கோரிக்கைகளை வைத்து விடக்கூடாது. ஆனா இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே பாருங்க, சர்வ சாதாரணமாக அல்லாஹ்வை விட்டுவிட்டு வேறொன்றை கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இறந்து போன அடியாரை அடக்கம் செய்துவிட்டு அவரிடத்திலே நம்ம போய் கோரிக்கை வச்சா அது அல்லாஹ்விடத்தில் அவர் சொல்லுவார் என்று நம்பிக்கையிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் திருமலை குர்ஆனிலே கேள்வி எழுப்புகிறார். நபியே, இறந்தவரை உம்மால் சிலையேற்க செய்ய முடியாது என்று அல்லாஹ் சொல்றார். யாரை பார்த்து? நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்கிறான், நபியே, இறந்தவரை உம்மால் செவியேற்க செய்ய முடியாது. யார் உயிரோடு இருக்கிறாரோ, யார் இறந்து விட்டாரோ அவருக்கு இடையில பர்ஸத் என்ற திரையை நாம் விட்டுவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவர் இந்த உலகத்தில் நினைக்கக்கூடிய ஏறொன்றையும் பார்க்க முடியாது, கேட்க முடியாது என்று அல்லாஹ் தடையை இருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? முஸ்லிம் சமூகத்துக்கு மத்தியில தர்கா வழிபாடு என்று ஒன்று வழிபாடு ஏற்பாடு செய்துவிட்டு அதிலே இன்னும் பல கூட்டு கடவுள்களை எல்லாம் இவர்கள் விற்பனை செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு மாறி நிற்கிறார்கள். அடக்கம் செய்யப்பட்டவர் அவருக்கு ஒரு பவர் இருக்கு, சரி, அவருக்கு ஒரு பவர் இருக்கு, அவருடைய சமாதியை வச்சு வழிபட்டதுனால இந்த கவுருக்கு ஒரு பவர் இருக்கு, கையில கண்டிக்க உனக்கு எந்த முசிபத்து வராதுன்னு சொல்றான். சரி, இல்ல அதுல வச்சு கையில கொடுக்குற இந்த பூ வீட்டுக்கு எதிர தொண்டை, இதுல எந்த முசிபத்து உனக்கு வராதுன்னு சொல்றான்.
வந்தா அவருடைய அருகாமையில வைத்து கட்டப்பட்ட தாயத்தை உடைய கழுத்திலே தொங்க விடு, இதனால் உனக்கு எந்த முசீபத்தும் வராது என்று மக்கள் மத்தியில இணை வைக்கக்கூடிய காரியங்களை ஒவ்வொரு ரூபமாக ஒவ்வொரு தனித்தனி பிரிவாக இன்றைக்கு விற்பனை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெரும்பாலான முஸ்லிம்கள் கழுத்துகளிலே கைகளிலே கால்களிலே இது தொங்கிக் கொண்டே இருக்கிறது. அது தொங்குறதுனால இந்த உலகத்திலே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உலகத்தில வாழ்ற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நாம் தன்னந்தனியாக அல்லாஹ்வுக்கு எதிரிலே நிற்கும் பொழுது அல்லாஹ் நம்ம எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் தூக்கி அப்படி நரகத்திலே தள்ளும் பொழுது நம்ம எந்த நிலையிலே இருக்கும் சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வை நம்ம எந்த நிலையில வைத்து பார்க்க வேண்டும். நமக்கு அனைத்துக்குமான சொல்யூஷன், எல்லாத்துக்குமான நிவாரணி அல்லாஹ் மட்டும்தான். அவனிடத்திலே கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதான் ஒரு அடியானுடைய கடமை. அதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். உனக்கான தேவை நிறைவேற்றுவதற்கு தானப்பா நான் இருக்கிறேன், நீ என்னிடத்திலே கேள், நான் உனக்கு நிவாரணம் தருகிறேன், உனக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனா மனுஷன் என்ன சொல்றான்? அல்லாஹ் நிவாரணம் தர மாட்டான், அல்லாஹ்வுக்கு ஓய்வு தேவைப்படுகிறது. அல்ல எந்த நேரமும் அல்லாஹ் கேட்டுட்டு இருப்பான். இந்த அடியார்கிட்ட சொல்லுவோம், அல்லாஹ் கிட்ட சொல்லுவாருன்னு நினைக்கிறான். அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். ஏதும் அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் இந்த உலகத்திலே நடப்பது கிடையாது. ஒரு காய்ந்த மரத்திலே காய்ந்த இலை சாதாரணமாக உதிர்வதாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய கட்டளை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டதே அந்த மரத்திலிருந்து உதிரும், அதுவரை அந்த மரத்திலே தான் இருக்கும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வேலையா நினைக்கலாம். எதுவுமே அல்லாஹ் சாதாரணமாக நினைக்கல, எல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக காத்துக் கொண்டிருக்கிறது, எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த உலகம் இருக்கு, உலகம் சுத்திக் கொண்டே இருக்கிறது, பூமியை சுற்றுகிறது, பூமி அந்த சராசரமும் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் சுத்திக் கொண்டே இருக்கிறது. யாருடைய கட்டளைக்காக சுத்திக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக சுத்திக் கொண்டே இருக்கிறது. அப்படி நின்று சொன்னா நின்று அவ்வளவு வேலை முடிஞ்சது. அல்லாஹ் நின்று என்று சொல்லிவிட்டான், அவ்வளவுதான். முன்னு சொன்னா ஆச்சு, அவ்வளவுதான். முடிச்சுக்கோன்னு சொன்னா அவ்வளவுதான், நின்றுடும். அதோடைய வேலை அது நிறுத்திவிடும். அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக சொல்ந்து கொண்டிருக்கிறதே தவிர யாரும் அதற்கு பெட்ரோலை ஊற்றி டீசலை ஊற்றி சுத்திக்கிட்டே சொன்னாங்களா? அல்லாஹ்விற்கு கட்டளையிட்டால் அது சுழன்று கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கட்டளையிட்டால் அது மனிதன் வாழக்கூடிய பருவநிலைக்கு ஏற்ற மாதிரி அது இந்த உலகம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதோ இந்த உலகம் என்பது ஏதோ சாதாரணமா போயிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறோம். அதை பற்றியான அறிவியலாளர்கள், படித்தவர்கள், அதை பற்றியான மேதைகள், அதை பற்றி பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது இது எப்படிப்பட்ட பிரம்மாண்டமான படைப்பு என்பதை நாம் நம்முடைய உள்ளத்திலே சிந்தித்து பார்க்கும்போது நெய்சிலிருந்து போகக்கூடிய அளவிற்கு அதெல்லாம் இருக்கிறது. ஆனா நம்ம என்ன செய்வோம்? சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு விஷயத்திலே அல்லாஹ்வுக்கு நிலை கற்பிக்கக்கூடியவர்களாக மாறி இருக்கிறோம். நாம் வாழக்கூடிய இந்திய நாட்டிலே நம்மோடு உற்றார் உறவினர்களாக, அக்கம் பக்கத்து வீட்டாராக அப்படியே பழகி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு சிந்தித்து பாருங்க. அவங்க வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் கொஞ்சம் பாருங்க. அற்பமான கற்களை தெய்வங்களாக வணங்குகிறார்கள். கல்லு சிலையை வணங்கி வச்சு அதுக்கு போய் பூஜை புனஸ்காரங்கள் செய்து அதற்கு மாலையை போட்டு அதற்கு பல விஷயங்களை பூஜைகளை அவர்கள் ஓடி அதனிடத்தில் தன்னுடைய கோரிக்கைகளை கேட்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய அறிவுக்கு உகண்டாத ஒரு காரியம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எப்படா ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்ள முடியும்? படைத்த இறைவன் ஒருவன் இருக்கும்போது கல்லை வணங்கி கொண்டிருக்கிறார்களே என்று நமக்கு தோணுதா இல்லையா? ஆனா என்னைக்காக நம்ம அவர்களிடத்துல போய் அல்லாஹ்வை தவிர நீங்க இதெல்லாம் வணங்காதீங்க, படைத்த இறைவனை வணங்க நம்ம சொல்லி இருக்கிறோமா? சொல்ல மாட்டோம். நமக்கு டைம் கிடைக்காத சொல்ல மாட்டோம். தனிமையில அவங்க நம்ம இடத்துல பேசினாலும் நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா நமக்கு என்ன, நம்மளே இன்னைக்கு சரியா இல்லையே. முஸ்லிம்களே இன்றைக்கு அல்லாஹ்வை தவிர அனைத்தையும் கனவுகளாக வணங்கக்கூடிய ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாதாரணமாக ஒரு பதவிக்காக அல்லாஹ்வை விட்டு விடுகிறோம். இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால் அல்லாஹ்வை விட்டு விடுகிறோம். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். நல்ல நிலையில நாம் ஒரு பெரிய பணக்காரராக மாறிவிட்டோம் என்றால் அல்லாஹ்வை மறந்து விடுகிறோம். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனையில். நீங்கள் அல்லாஹ்வை விட்டு இந்த தடம் புரண்டு செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதே, இதெல்லாம் அல்லாஹ் நமக்கு வைக்கக்கூடிய ஒரு சோதனை. ஷைத்தான் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஊசலாட்டங்கள். 25 வருஷம் 30 வருஷம் அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்கு யாரும் இல்லை என்று வாழ்ந்து கொண்டே இருந்த மனிதன்
திருமணம் ஆகி 10 வருஷம் பிள்ளை இல்லைன்னு உடனே சக்குன்னு மாறிடுறோம். பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எல்லாம் சூழ்ந்து உட்காந்து எங்க வீட்டுல இப்படிதான் குழந்தை இல்லாம இருந்தது, அந்த தர்காவுக்கு போயிட்டு இப்படி பண்ணிட்டு வந்தோம், குழந்தை குழந்தைக்குன்னு சொல்லுவார். இவர் அது வரைக்கும் உறுதியா இருந்திருப்பாரு, இதெல்லாம் கிடையாது, அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, அதெல்லாம் தப்பு என்று உறுதியாக இருந்த அந்த மனிதர் வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து அழுவும் பொழுது, சரி வா ஒரு தடவை போய் முயற்சி பண்ணி பார்த்துருவோம் என்ற நிலைக்கு வந்து விடுகிறார். இதெல்லாம் சோதனை, அல்லாஹ்வால் ஏற்படுத்தக்கூடிய சோதனை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சோதனை ஏற்படுத்தினால, தள்ளாத வயது வரை அவருக்கு அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தரல, அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருந்தார். தள்ளாத வயதில் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற குணவர்களை நான் தர இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, எனக்கா இந்த வயசுலயானு அவர் கேட்டார். அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்திருந்த முழுமையான ஒரு அடியாருக்கு எனக்கா குழந்தை பிறக்க போகுது என்ற நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், நம்ம அல்லாஹ் இதை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், நம்முடைய கோரிக்கைகளை வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நாடிவிட்டால் நமக்கு கிடைக்கும். அதற்காக நம்ம அல்லாஹ் விஷயத்துல நாம் நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்து போனோம்னு சொன்னா, நாளை மறுமையிலே நம்ம நரகவாசியாக போய்விடுவோம். சொர்க்கத்திற்கான தகுதியை நாம் எழுந்து விடுவோம் என்பதை நாம் உள்ளத்திலே ஆழமாக கொண்டு வைக்கணும். இந்த நீரைப்பு என்று சொல்லக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே, இது எல்லாத்துக்கும் தலையான ஒரு காரியம். இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமல் நாம் பார்த்துக் கொண்டோம் என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களுக்கும் ஒரு நேரம் நரகத்திலே தள்ளப்பட்டாலும் ஒரு நேரத்தில் அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு மீண்டு எழுந்து திரும்ப நம்ம சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். வேற வேற பாவங்களை பண்ணிட்டோம், மனிதன் என்ற ரீதியில பல பாவங்களில் ஈடுபட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை குறிப்பிட்டு நரகத்திலே போடுவார். ஆனாலும் அந்த நரகம் நமக்கு நிரந்தரமான நரகமாக இருக்குமா என்றால் அது நிரந்தரமானதாக இருக்காது. அல்லாஹ்வுடைய கருணை பார்வை நம் மீது திரும்பும் பொழுது அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு அந்த பாவங்கள் முழுமையடைந்ததற்கு பிறகு, அந்த தீர்க்கப்பட்ட பாவங்களுக்கு பிறகு நாம் சொர்க்கவாசியாக மாறுகிறோம். அந்த நரகத்தினுடைய அந்த பாதிப்பில் இருந்து நாம் மீண்டு எழுந்திருந்து விட முடியும். ஆனால் அந்த இணை வைப்பு என்ற காரியம் நம்முடைய வாழ்க்கையில நீடித்து விட்டது என்று சொன்னால், நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய கடுமையான தண்டனைக்கு நாம் ஆளாகிறோம். நரக தண்டனை என்றால் சாதாரணமானது கிடையாது. கொஞ்ச நேரம் வெயிலும், அதுக்கப்புறம் உடம்பு சரியா போயிட்டு நினைக்கிறோம். அந்த வெயில்ல 4 நாள் போயிட்டு வந்துட்டா பழகி விடும்ல. வெயில்ல இந்த உலகத்தினுடைய வெயில் நம்ம ஏசி ரூம்ல இருந்துட்டு வெளியே வந்தாலும் நமக்கு அது பாதிப்பு தெரியும். மூட்டை தூக்குறவங்க, வெளியில வேலை செய்யறவங்க, வியாபாரம் பண்றவங்க, அவங்களுக்கு எல்லாம் வெயில செய்யறவங்க தடுத்து வெயில விடவா இன்னைக்கு வெயிலுவா, முன்னாடியே தடுத்து வெயில விடவா இன்னைக்கு வெயில், நமக்கு சாதாரணமான வெயிலே ரொம்ப முக்கியமா தெரியும். ஆனா அவர்களுக்கு அது பழகி விட்டு உடம்பு மறுத்து விடும். ஆனால் நரகத்துடைய பாதிப்பை உடம்பு மறுத்து விடுமா? நரக பாதிப்பை உடம்பு மறுத்தான். அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை நரகத்திலே போடுவோம், நரகத்திலே போட்டு அவர்கள் வலி, அவர்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தோல் கருகிவிடும். தோல் கருகிடுச்சுன்னா உடம்புல வலி தெரியாது. வலியை உணராம மனுஷன் நரகத்துல கிடக்கலாம் நினைப்பான். ஆனா நாங்க அதுக்கு விட மாட்டோம். ஜுனூதன் பத்தல்னாஹு ஜுனூதன் கைரஹா, அவர்களுக்கு வேறொரு புதிய தோலை நாம் மாற்றுவோம். ஒரு தோல் கருகிடுச்சு, பாவம், இதுக்கு மேல அவனுக்கு கஷ்டமா தெரியாது நரகம், சரி கடக்கலான்னு அவன் நினைப்பான். ஆனாலும் நம்ம அதுக்கு விட மாட்டோம். ஜுனூதன் பத்தல்னாஹு ஜுனூதன் கைரஹா, அவர்களுக்கு புதிய புதிய தோல்களை வரவழைத்துக் கொண்டே இருக்கும். தோல் புதுசா வரும்போது அவனுக்கு வலி வேலை அதிகரித்துக் கொண்டே இருக்கும். அந்த நரகத்தினுடைய அந்த பாதிப்பிலே இருந்து நாம் நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இந்த அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய அந்த செயல்களை விட்டு நாம் அப்புறப்படுத்தி விட வேண்டும். அதனால் அந்த விஷயங்களை நாம் திரும்ப திரும்ப பதிவைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் விட்டுட்டு மட்டும் எக்காலத்திலையும் வேற யாரையும் வணங்கிடாது. அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய விஷயங்களிலே எந்த நிலையிலும் போய் விழுந்துறாரு. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே கடுமையான தண்டனைக்கு உள்ளாகிடுவாய் என்பதை உள்ளத்திலே ஆழமாக பதிவு வைக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த மனிதர்கள் கூறி முதல் உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே,
சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லும் தகுதிகள் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை நாம் அறிந்து கொண்டோம். சொர்க்கம் என்பது இந்த உலகத்திலே நாம் பார்ப்பதை போல ஊட்டி, கொடைக்கானல், மூணாறில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை போல நாம் சொர்க்கத்தை கணக்கிட்டு வைத்திருக்கிறோம். சொர்க்கம் என்பது அல்லாஹ் படைத்த விஷயங்களிலேயே தலை சிறந்த படைப்பு சொர்க்கம். இந்த உலகத்திலே மனிதன் படக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை விட்டு அந்த சொர்க்கம் இந்த உலகத்திலே வாழ்ந்த அந்த கஷ்டங்களை எல்லாம் சாதாரணமாக மனிதன் நினைப்பான். நான் உலகத்துல கஷ்டப்பட்டேனா, இந்த சொர்க்கத்துக்கு நான் கஷ்டப்பட்டேனா என்று கஷ்டப்பட்ட மனிதனே பேசுவான். அவன் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அந்த சொர்க்கத்தினுடைய அவன் அனுபவிக்கக்கூடிய நிலைகளிலே இருப்பார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி பல்வேறு வர்ணனைகளை சொல்லியிருக்கிறார்கள். அந்த சொர்க்கத்திலே லஹும் ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கத்தினுடைய கீழ்ப்பகுதிகளிலே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா, அதில் நீங்கள் நிரந்தரமாக இருப்பீர்கள். வஅஸ்வாஜு முத்தஹரா, உங்களுக்கு பரிசுத்தமான ஜோடியர்கள் அங்கே தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஜோடியர்கள் எப்படி என்று சொன்னால் கயிறும் மற்றும் பாதுகாக்கப்பட்ட வெண்முட்டைகளை போல அவர்கள் இருப்பார்கள். இந்த உலகத்துல எல்லாம் நீ ஜோடியர்களை வச்சிருக்கிற, ஆனா அவங்க எல்லாம் எப்படி நீ நினைச்ச மாதிரி இருப்பாங்களா ஜோடியர்கள்? நான் எப்படி இப்படியோ ஆசைப்பட்டிருக்கேன், எனக்கு இப்படி ஒரு மனைவி வரணும், அப்படிப்பட்ட ஆசைகளை நம்ம பூர்த்தி செய்து கொள்ள முடிகிறதா? ஆனா சொர்க்கத்திலே அப்படி கிடையாது. நீங்கள் விரும்பக்கூடிய, ஆசைப்படக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு ஜோடியர்களை அல்லாஹ் தயார் செய்து வைத்திருப்பார். அவர்கள் பரிசுத்தமானவர்களாக உங்களிடத்திலே இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். சொர்க்கத்திலே ஒரு கடைத்தெருவு இருக்கும். நீங்கள் அந்த கடைத்தெருவிற்கு சென்றதற்கு பிறகு அங்கே ஒரு தென்றல் காற்று வீசும். அந்த காற்றிலே கஸ்தூரி உங்களுடைய மேல் வந்து படிந்துவிடும். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவர்கள் அந்த கடைத்தெருவிற்கு சென்று தன்னுடைய வீட்டிற்கு திரும்புவார்கள். அவர்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஜோடியர்கள் சொல்வார்கள், நீங்கள் கடைத்தெருவிற்கு சென்று வந்ததற்கு பிறகு நீங்கள் இன்னும் அழகானவர்களாக விளங்குகிறீர்கள் என்று சொல்வார்கள். உங்கள் மீது அழகிய வாசம் வீசுகிறது, நீங்கள் மிகவும் அழகானவர்களாக பொருளடைந்து விட்டீர்கள் என்று அவர்கள் சொல்வார்கள். ஆனா நீங்க நம்ம கடைத்தெருவுக்கு போயிட்டு தான் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? இப்ப போயிட்டு வாங்க, 1 மணி 12 மணிக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய இந்த டிராபிக்ல கொஞ்சம் அந்த கடைத்தெருவுக்கு சுத்திட்டு 2 வீலர்ல போயிட்டு வந்துட்டாலே நம்ம நிலை எப்படி கச கச கசன்னு ஆயிடுது. வீட்டுக்குள்ள போனாலே முதல்ல போய் குழி, ஒரே வேர்வை வாழ தாங்க முடியல தப்பு என்று நம்முடைய பிள்ளை நம்முடைய அருகாமையில வராத ஒரு சூழல். ஆனால் சொர்க்கத்திலே அல்லாஹ் எப்படி தயார் செய்து வைத்திருக்கிறார்? நீ கடைத்தெருவுக்கு போனா கூட உன் மீது ஒரு நறுமணம் கமலக்கூடிய ஒரு கடைத்தெரு, உன்னுடைய பொறிவை இழக்காத ஒரு கடைத்தெரு, அப்படிப்பட்ட சிறந்த இடமாக அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். மனிதன் அந்த சொர்க்கத்திலே வாழக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்தை கேட்பான், அவனுக்கு விவசாயம் செஞ்சுக்கிறேன் நிறுத்தக்கூடிய அல்லாஹ் செய்து கொள்ள என்ற அனுமதி அளிக்கப்படும். அந்த மனிதன் விவசாயம் செய்வான். அவன் தான் விவசாயம் செய்து கொண்டே செல்வான். சென்று இப்படி திரும்பி பார்ப்பான். அவன் செய்த அந்த விவசாயம் எல்லாம் அறுவடைக்கு தயாரான நிலையில இருக்கும். அவன் கஷ்டப்படலாம் தான் விவசாயமே செய்ய நினைக்கிறான். ஆனாலும் அல்லாஹ் அந்த கஷ்டத்தை விரும்ப மாட்டான். அவன் செய்து முடித்து திரும்பி பார்க்கும்போது அதெல்லாம் அறுவடைக்கு தயாராகக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட சொர்க்கம் அது. அவனுடைய கண்ணால் பார்க்கிறாத, காதால் கேட்கிறாத, உள்ளத்தால் அவன் சிந்தித்து கூட பார்க்கிறாத அளவிற்கு அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் வடிவமைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை வழங்கி இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சாட்டை இருக்கிறது, அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடம் இருக்கிறது, அந்த மாதிரி ஒரு இடம் உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைத்துவிட்டால் இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அது சிறந்தது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஒரு சாட்டை வைக்கிற இடம் எவ்வளவு பெருசா இருக்கு? ஆடு மாடு ஓட்டுறாங்களே, சாட்டை அதுல ஒரு கயிறு இருக்கும். அந்த சாட்டை வைக்கக்கூடிய இடம் எவ்வளவோ அதுதான் இந்த உலகம் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். உலகம் இந்த உலகத்தில் அனைத்தையும் விட அது சிறந்த என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். அதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய தகுதிகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் எதுக்கெதுக்கோ நம்ம தகுதி பார்க்கிறோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வரணும்னா லுங்கி போட்டுட்டு வரக்கூடாதுன்னு, ஃபேன் செட்டு போட்டுக்கிட்டு வரணும், கார்ல வந்து இறங்கணும், இப்படின்னு சில தகுதிகளை வச்சிருக்கிறான். ஆனா அல்லாஹ் சொர்க்கத்திற்கு என்று பெரிய பெரிய தகுதிகள் கிடையாது. நீ படைத்த அல்லாஹை மட்டுமே வணங்கி அவனை மட்டுமே ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே உடைய வாழ்க்கையை வாழ். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன்.
ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள். முஸ்லிம்களாக என்று நீங்கள் மரணித்து விடாது. இந்த ஒரே கட்டளை தான். அல்லாஹ்வுக்கு எப்படி பயப்படணுமோ அது மாதிரி நீங்க இந்த உலகத்துல பயந்துக்கணும். மௌத்தாகும் பொழுது முஸ்லீம் எல்லாரும் நீ மௌத்தாய முஸ்லீமா இருந்துக்கோ. இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படை கட்டளை. சொர்க்கத்திற்கான தகுதி இது ஒன்று மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அந்த தகுதி உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த நாளை மறுமையிலே விட்டு பெறக்கூடிய நன்மக்களாக உள்ள ரப்பல் நம் அனைவரையும் மாற்றம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாசல் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.